ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் நம்ம இப்போ பேட்மிண்டன் விளையாட போகிறோம் வ்ளாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிஷர்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாங்கள் இப்போது ஒரு கோட்டை புக் பண்ணிட்டு நாங்கள் விளையாட போகிறோம். ஓகே, பாருங்கள். ஸோ இந்த அகாடமி நாங்கள் போயிட்டு நடந்து போயின்னு இருக்கோம். ஸோ நியர்பை தாங்க, உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் வரும். எங்கன்னா நம்ம ஆர்ஆர் ராஜராஜேஸ்வரி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பக்கம்தாங்க. ஒரு 500 மீட்டர்ஸ் 600 மீட்டர்ஸ் கிட்ட வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, பாருங்கள், அங்கேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கு. ஓகே, பாருங்கள், எல்லாத்துலேயும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்களேன். ஸோ நானும் ஷூ போடும்போது கூட இன்னும் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மாக கேட்குறாங்க எல்லாருமே என்கிட்டையும். ஏன்னா அங்கே இருக்க ஷூ வந்து ஹை அண்ட் ஷூ நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ யார் நம்ம சுதர்ஷன் அந்த ஸ்ரீதர் விளையாடுறாரு. ஸோ டபுள்ஸ் ஆடுறாங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் ஒரு ஷேர் பண்ணி விளையாடணும். நல்லா இருந்தது. 1 ஹவருக்கு 250 தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணி நாங்கள் விளையாடணும். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு தமிழ்நாடுலேருந்து ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிடச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இவங்க கூட ஜாயின் பண்ணி நம்ம ரூம் எடுத்து தங்கி அந்த பிஜியில். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இது வரைக்கும் ட்ரெஸ்ஸாக எங்கே வெளியே போனதில்லை. ஸோ இவங்க கூட அட்டாச்மெண்ட் பண்ண ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எல்லாம் சின்ன பசங்க தாங்க. ஸோ ஸ்ரீதர் மட்டும்தான் ஒரு 27 இயர்ஸு. ஓகே, இது அடுத்த நாளுங்க. நம்ம தமிழ் ஓடுறாரு, தமிழரசு ஓடுறாரு ஜாலியாக ரன்னிங்கு. நல்ல ஒரு ஜாலியான டைப் பர்சன் தான். எப்பவுமே ஹாப்பியாக இருப்பார். பாலா, யுவராஜெல்லாம் வேறு லெவலுங்க. யுவராஜ், அண்ணன் சுதர்ஷன். ஸோ நானும் விக்கியும் விளையாடுறோங்க. விக்கி எங்கே இருக்காருன்னா லவாலில் இருக்கார். சம்ரத் அகாடமி லவால் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. பாலாவும் யுவராஜ் ஆடுறாங்க, நானும் விக்கியும் ஆடுறோம். ஃப்ரண்ட்லேருந்து லைட்டாக தள்ளாத பவராக போயிடுதுங்க இந்தாங்க. சூப்பர். கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் நாங்கள் இதுமாதிரி கோர்ட்டை புக் பண்ணி நாங்கள் விளையாடுவோங்க. ஏன்னா 1 ஹவருக்கு 250 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே சேர்த்து நாங்கள் ஒரு 10 பேர்லாம் போனாலும் நல்லா கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஏன்னா அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது. இத்தனை பேர் ஷேர் பண்ணி நாங்கள் விளையாடும் போது நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. சூப்பர் யுவராஜ். குட். ஸோ இதுமாதிரி நாங்கள் டெய்லியும் விளையாடுவோம் கேட்டால் விளையாட மாட்டோம். எப்போயாவது டைம் கிடச்சா ஒரு 2 days கேப் விட்டு நாங்கள் விளையாடுவோம், நல்லா புக் பண்ணிவிட்டு. நாங்கள் ஒரு கோஆர்டினேஷன் மாற்றி ஆடுங்க. பேர் மாற்றி நாங்கள் விளையாடுவோம். ஒரே பேர் விளையாட மாட்டோம். சாயில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நாள் கனவுங்க பண்ணுறதுக்கு சாயில். ஸோ ரொம்ப வருஷம், ஒரு 2016 எனக்கு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ இப்போ தாங்க எனக்கே நிறைவேறிடுச்சு. இது இந்த டைம் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் சொல்லி எழுதி வச்சுருப்பா போல். ஏற்ற மாதிரி நடந்திருக்கு. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க பெங்களூர் வந்து ரொம்ப சில்லான கிளைமேட் சொல்லிட்டு. நம்ம போனது இல்லைங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்போஷராக சூப்பராக இருந்தது. என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா காலையில் வெயில் அடிக்கும் பார்த்தா வெயில் அடிக்காது. வெயில் அடிக்கும், ஆனால் நிழலாக என்ன சொல்கிறது, ஒரு கூலிங்காக இருக்கும். வெயில் இருக்கிற மாதிரியே ஃபீல் தெரியாது. நைட் ஆனால் மழை பெய்யும். அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஆனால் பட் கிளைமேட் சூப்பரான கிளைமேட்டுங்க. ஸோ அதை மட்டும் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பெங்களூர் அப்படி வெயில் அடிக்காமல் இருக்குமா சொல்லிட்டு நான் பார்ப்பேன், கேட்டிருப்பேன். ஸோ ஆனால் நம்ம போய் கண்கூட பார்க்கும்போது தான் தெரியுது பெங்களூர் அவ்வளோ சில்லான கிளைமேட்டான்னு சொல்லிட்டு.
நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேனே போட மாட்டேங்க ரூமில், அந்தளவுக்கு நல்ல ஒரு கிளைமேட் சூப்பராக இருந்தது. இங்கெல்லாம் நம்ம இருந்தால் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக ஃபேன் போட்டு தான் ஆகணும். அங்கே ஃபேனே போட தேவையில்லைங்க. அதனால் நல்லா தூக்கம் வந்தது. சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெங்களூர் போன ஆசை, பட் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஆனால் அதுக்குன்னு டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த டைம் தான் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. போயிட்டேன். ஸோ சாயில் போயிட்டு என்எஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏர்லி மார்னிங் ரவுண்ட்ஸோடு வைப்பாங்க, ஃபிட்னஸ் பண்ண வைப்பாங்க, வார்ம் டவுன் எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 23 தான் இருக்கும் 2 பேருக்கு ஏஜ். அவங்களும் சாய்க்கு வந்திருக்காங்க என்ன சிலைஸ் பண்ணதுக்காக. ரொம்ப சின்ன பசங்க. ஸோ இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த சாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் 6 வீக் கோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது நானும் தமிழரசும், என்னோடய ஆப்பனண்ட் வந்து சுதர்ஷன் அண்ட் யுவராஜ். ஸோ அவங்க தான் ஆடுறாங்க. ஸோ 3 பேரும் சூப்பரான பசங்க, தமிழோட பசங்க. யுவராஜ்லாம் வேறு லெவலுங்க, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நான் ஏதோ நம்ம வீட்டு பையன் மாதிரி ஜாலியாக பழகுவார் அவர். சுதர்ஷனா ரொம்ப ஜாலி, தமிழரசுலாம் ரொம்ப ஜாலி டைப், ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாப்புல. ஸோ இந்த பேட்ச்லாம் வந்து ஒரு 12 பேர் இருக்கும் தமிழ்நாடு பசங்க.
ஸோ நாங்கள் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம். தமிழர்ஸ்லாம் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்காங்க. நாங்களாம் ஸோ அங்கே தான் அந்த சச்சின் பிஜி தான் நாங்கள் தங்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. நல்லா ஜாலியான பசங்க. ஸோ இதுதாங்க சாய், இது கிட் பேக் மாட்டிட்டு ஒரு வாக் போயிட்டு வரேங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ நாங்கள் முடிச்சுட்டு சாய் என்ட்ரன்ஸ் விட்டு நாங்கள் வெளியே வரோங்க. எக்ஸிட் வரோம். ஓகே, நாங்கள் போகிறோம். முன்னாடி வந்து நம்ம விக்னேஷ் போகிறாரு. ஸோ அவர் டீ குடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நாங்கள் லெஃப்ட்டு போனால் சச்சின் பிஜி, நாங்கள் ரைட் சைட் போனோம் அந்த டீ கடை நாங்கள் பார்த்துருப்பீங்க, பசங்க உட்காந்து டீ குடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் டெய்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் முடிச்சுட்டு காலையில் ஃபிட்னஸ்க்கு நாங்கள் போவோம் கிளாஸுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கேன்டீனு. ஸோ இது அடுத்த நாள் காலைலங்க, காலையில் சரியான மழைங்க, சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, காலையில் வெயில் அடிக்கும், நைட் ஆனால் திடீர்னு மழை பெய்யும். சூப்பரான கிளைமேட் இருக்காங்க பெங்களூர்லாம். அந்த வெயிலே தெரியாதுங்க, உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு. ஸோ அங்கே நான் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த சூப்பராக இருந்தது, வேறு லெவல் கிளைமேட்டு. நம்ம தமிழர் வராது, மழையில் நனைஞ்சிட்டு. ஸோ பாருங்கள், இப்போ நாங்கள் சாய்க்குள்ளே போயிட்டோம். இப்போ பாருங்கள் அங்கே இருக்க நேச்சர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நாங்கள் அவுட்டுக்கு போகிறோம், ஐ மீன் எக்ஸிட்டுக்கு போகிறோம் வெளியே. ஸோ எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள், ரோடெலாம் சூப்பராக இருக்குது. ஸோ மரம்லாம் நிறையா இருக்குங்க, சூப்பர், வேற லெவலாக இருக்கும். ஸோ இது காலையிலங்க நடந்து போவோம், வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இது அத்லெட் ட்ராக்கு பாருங்கள். ஸோ அத்லெட்ஸ்லாம் இந்த ட்ராக்கில் ஓடுவாங்க. நாங்கள் இங்கே தான் ரன்னிங் ஓடுவோம். ஒரு 4 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ் ஓடுவோங்க. இந்த கோர்ட்டு ஃபுல்லாக, ஐ மீன் இந்த கிரவுண்டு ஃபுல்லாக, இந்த ட்ராக் ஃபுல்லாக நாங்கள் ஓடிட்டே இருப்போம் பாருங்கள். ஸோ இது ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு மரம் நிறைய பார்ப்பீங்க ஃபுல்லாக இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபாலு, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட். ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகிறோம், எக்ஸிட்டுக்கு போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம ஸ்ரீதர் போகிறாரு, சஞ்சய் ஜி போகிறாரு. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்னு இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சுதர்ஷன், பாலா, விஷால் போகிறாங்க. ஸோ இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் ஸோ அத்லெட்ஸ் இந்த ரோடு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம். பாருங்கள் ஃபுல்லாக மரம். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட். பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, அந்த க்ளவுடி கிளைமேட் எப்படி இருக்கும் பாருங்கள். வெயிலே நான் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் பார்த்ததே இல்லைங்க, ரொம்ப ஆஷான வெயிலே நான் பார்த்ததில்ல. ஸோ அப்படியே வெயில் அடித்தாலும் வெயில் அடித்த மாதிரி தெரியாது. அதுதான் பெங்களூர். ஸோ தமிழரசு, சுதர்ஷன் வீடியோ எடுத்துருக்காரு. ஸோ எல்லாம் வீடியோ எடுத்துருக்காங்க, ஏன்னா மழை பெய்யுதுங்க அங்கே. ஓகேங்களா. ஸோ எதுக்குன்னா எங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தா எங்கள் மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது ஃபுல்லாக. ஸோ கண்டினியூஸாக மழை பெய்ஞ்சிருந்தீங்க ஒரு 1/2 hour.
சரியான மழைங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளாரிட்டியாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் சரியான மழை. பாருங்கள், நான் ஜூம் பண்ணியிருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்காங்க பாருங்கள். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுது பாருங்கள். ஸோ எல்லாம் வெயிட்டிங். பாருங்கள் அந்த ட்ராக்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட். இந்த டைமில் அங்கே நாங்கள் இருக்கும்போது சூப்பராக இருந்தது. சும்மாவே ஃபேன் போட மாட்டோம். ஓகே, நல்ல ஒரு கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தெரியல. ஸோ நல்லா அந்த மழை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருந்தது. ஸோ மழை பெஞ்சு முடிஞ்சு ஒரு லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வந்தேங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அது ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் பாருங்கள். ஓகே, இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நாங்கள் நம்ம பிஜிக்கே போகிறோம். ஸோ என் கூட நம்ம சுதர்ஷன், விஷால் அண்ட் பாலா இருக்கார். நாங்கள் ஒன்றா எல்லா தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸுங்க, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸ்ரீதர் வராரு. ஸோ அவர் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு எனக்காக. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீதர். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க பாருங்கள். அந்த அத்லெட் ட்ராக்கோட மழை பெஞ்ச அந்த மழை பெஞ்ச கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் இங்கே தான் ரன் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு சுதர்சன் வராரு. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ சுதர்சன், யுவராஜ்லாம் வேறு லெவலுங்க. ஸ்ரீதரும் நல்ல ஃப்ரெண்டு தான். நல்லா சஞ்சய் ஜி போகிறாரு. ஸோ முன்னாடி நம்ம தமிழ் கேங் தான் போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அதர் ஸ்டேட் போகும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ட்ராவல் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைப்பான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருந்தது. ஸோ நல்ல புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ என்ஐஎஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ சாயில் ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாலியான டைப் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க.